மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா, நல்லா ஃபேமிலியாக ஒரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸுக்கு போங்க. கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 58 கிலோமீட்டர் வருது. நம்ம எங்கே போகிறோன்னா மலபுலா டேமுக்கு வாங்க போகலாம். துடியூர்லேருந்து ஹைவேஸை பிடிச்சி வாளையார் போய் வாளையார் செக் போஸ்ட்டை தாண்டி கஞ்சிக்கோடு வழியாக இந்த அழகான மலபுலா டேமுக்கு போகிறோம். இது எல்லாருக்கும் தெரியும், ப்ளூஃபீல்ட்ஸ் ரோடு. இது இப்போ தான் இவ்வளோ அமைதியாக இருக்குது. சாயந்தர டைமில் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், அவ்வளோ மோசமாக இருக்கும் இந்த ரோடு. இது புதுசாக உக்கடத்தில் போட்டிருக்க பாலங்க. இந்த பாலத்தில் 2 ரூட்டு திரும்பும். ஒன்று பொள்ளாச்சி போகிறது, இன்னொன்று பாலக்காடு போகிறது. அதை இப்போ காட்டுறேன். இதுதாங்க. இல்லை ரைட்டில் திரும்பினா பாலக்காடு, லெஃப்ட்டில் திரும்பினா பொள்ளாச்சி போகிறது. அந்த மெயின் ரோட்லேயே போனீங்கன்னா இந்த இதை பார்த்துக்கோங்க, இதுதான் முக்கியம். இதை தாண்டி லெஃப்ட்டில் திரும்பினோம்னா பாலக்காடு அந்த மலபுலா டேம் போகிற ரூட்டு வரும். போனவுடனே ஃபஸ்ட்டு இந்த ரயில்வே கேட் தான் வரும். இந்த ரயில்வே கேட்டை தாண்டி நீங்கள் போகிறது ஃபுல்லாக இதே மாதிரி தாங்க இருக்கும். பச்சை பசேன்னு 2 பக்கமும் மரங்கள், வயல், இதே தான் இருக்கும். ஒரு காடு இருக்கும், காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்குங்க போகிற ரூட்டு. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இது ஃபாரஸ்ட்டு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒரு இயற்கைக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வயல்வெளிகள். அதுக்கப்புறம் மறுக்கா ஒரு ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி தாங்க ஃபுல் ரூட் இருக்கும். இந்த சாலையே அழகு நிறைந்ததாக இருக்கும், இயற்கை நிறைந்ததாக இருக்கும். டேம் போகிற வரைக்கும் இப்படி தாங்க இருக்கும் 2 சைடும். டேம் கிட்ட வந்துட்டோம். இது வந்து அந்த ரோப்புங்க. இந்த ரோப்பில் போயிட்டு இதே இடத்த உங்களுக்கு காட்டுற ரோப்லேருந்து. மலபுலா டேம் வந்துட்டேங்க. அதோட பிரம்மாண்டத்தை இப்போ காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா? இதுதான் அந்த மலபுலா டேம். அந்த வியூவை நான் ரோப்பில் போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து பாம்பு பண்ணீங்க. முடிஞ்சால் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ என்னென்னா, மலபுலா டேமில் பார்க் ஓப்பன் பண்ணலைங்க, ஒர்க் போயிட்டுருக்குது. வெறும் ரோப்பும் டேமுக்கு மேலே போகிறது மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்குது. இது கார் பார்க்கிங் ஏரியாங்க. நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இது அதோட டிக்கெட்டுங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நம்ம இப்போ ரோப்புக்கு போகிறோங்க. ஏன்னா ரோப்பில் மட்டும் ரோப்பும் டேமுக்கு மேலே நடக்கிறது மட்டும் தான் இப்போ அலோவ் பண்ணுறாங்க. இது மீன் பண்ணைங்க. மீன் பண்ணையும் சூப்பராக இருக்கும். இப்படி ஒரு பெரிய மீன் அங்கே இருக்கும் செட்டப்பில். பாருங்கள் எவ்வளோ கூட்டணும் ரோப்பில் போகிறதுக்கு. ரோப்பு, டேம் மேலே நடக்குது 2 தான் அலோவ். இப்போ நம்ம ரோப்பில் போகிறோங்க. ரோப்பில் 71 ரூபா சொன்னாங்க. ஸ்பெஷல்னால் ஒரு 110 ரூபா சொல்லி ஸ்பெஷலாக போய்க்கலான்னாங்க. ரோப்லேருந்து பார்த்தா இப்படி தாங்க வியூ மட்டமாக இருக்கும். நான் உங்களுக்கு நல்ல வியூ காட்டுறேன். இந்த வியூ எப்படி இருக்குதுங்க. அது அந்த இது ரொம்ப பழசானனால அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. அதனால் கையை வெளியே வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. சுற்றி அவ்வளோ அழகாக இருக்குங்க. போனீங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஃபஸ்ட் டைம் போகும்போது இதில். மற்றபடி ட்ராவல் சூப்பராக இருக்கும். என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. இதெல்லாம் முன்னாடி பார்க் இருந்ததுங்க. இப்போ பார்க்கு ஏதோ ரெனோவேஷன்னால உள்ளே விடலை. சூப்பராக இருக்குங்களா, தண்ணி நிறைஞ்சி தண்ணிலேருந்து மேலே தெரிக்கிற மாதிரிலாம் இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் இப்போ அது ஒர்க்கிங் கண்டிஷன்லனால அது ஓப்பன் பண்ணல. நல்ல காற்று வேறு அடிக்குங்க. நீங்கள் ரோப்பில் போகும்போது ஒரு த்ரில்லிங்காகவும் இருக்கும்.
அதே சமயம் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். இதில் தாமரை குளம் முன்னாடி நிறைய இருந்தது. இதெல்லாமே அந்த இது தாங்க, பார்க்கு தாங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்துல மாறும்போது ஒரு ஜர்க்கு வருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கண்டிப்பாக மலபுரா டேம் போனால் இந்த ரோப்பை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்க் ஓப்பன் பண்ணும்போது அந்த இதில் நடப்பாங்க, அந்த பாலத்தில், இந்த பாலத்தில் நடந்து போவாங்க. இதாங்க டேம் வியூ. நம்ம போகும்போது தண்ணி ஓப்பன் பண்ணல, ஓப்பன் பண்ணியிருந்தால் இன்னும் அழகாக இருந்திருக்கும். கீழே ரைட் சைடு லெஃப்ட் சைடு நேராக எல்லா பக்கமும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, ரசிச்சுட்டே போகலாம். இதெல்லாம் பார்க் ஓப்பன் பண்ணும்போது இந்த இடத்துல இன்னும் ஃபோட்டோ எடுத்த ஞாபகம்லாம் இருக்குதுங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் ஓப்பன் பண்ணல, பார்க் ரெடி பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரூட்டில் தாங்க போகணும் பார்க்கலாம். பார்க்கில் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா சுற்றி பார்த்துட்டு வரக்கே உங்களுக்கு ஒரு நாள் டைம் கரெக்டாக இருக்குங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் பார்க் ஓப்பனில் இல்லைன்னு. பார்க் ஓப்பனாக இருந்தால் ஃபேமிலிஸு சில்ட்ரன்ஸுக்கெலாம் ரொம்ப இதாக இருக்கும், ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நான் வரும்போது காட்டினங்களா இந்த இடத்த, அந்த ரோடு, இந்த ரோட்லேருந்து தான் உங்களுக்கு வரும்போது காட்டினேன். இப்போ அந்த இடத்துல போய் ஒரு ரூட் ரன் போட்டு மறுக்க நம்ம ஏறின இடத்துல இறக்கி விட்ருவாங்க. போகும்போது ஏதாவது வியூ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வரும்போது அதை பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இங்கே போனால் இந்த ட்ராவலை மிஸ் பண்ணிடாதீங்க. பார்க் ஓப்பன் பண்ணாங்கன்னா இந்த ஏரியாவில் கடை இருக்கும், ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, அந்த பாறையெல்லாம் உட்காந்து எல்லோரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அங்கே ஒரு ஜெட் சைஸ் இருக்குது பாருங்கள், அந்த டேம் பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள், லெஃப்டில் ஜெட் சைஸு, அதெல்லாம் படிங்க. அந்த படியில் தான் ஏறுற மாதிரி வரும் டேமுக்கு மேலே போகிறது, பார்க் ஓப்பன் பண்ணால். இப்போ அந்த சைடே விட்டுறாங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள், மேலே நடந்து போகிறாங்க. நீங்கள் அப்புறம் இங்கே மலபுரா டேம்னு ஒரு போர்டு இருக்கும், அதுவும் காணும். எல்லாம் ஒர்க்கிங் போயிட்டுருக்கு போல் தெரியுது. அந்த பாலத்தில் போகிறது சூப்பராக இருக்கும். அப்புறம் இங்கெல்லாம் விளையாடுறது இருந்துச்சுங்க, நிறைய சில்ட்ரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் இப்படி இருக்குது, ரெடி பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது பிளேஸுக்கு போகணுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை போகலாம். நன்றி, வணக்கம்.